ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். ஜூன் 27ஆம் தேதியாக இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 85 குறைஞ்சிருக்கு. சவரனுக்கு ரூ. 680 குறைஞ்சிருக்குங்க. இன்று 22 கேரட் 1 கிராம் 9000க்கு கீழே போயிருச்சுங்க. அதாவது 1 கிராம் இன்று 22 கேரட் ரூ. 8985 ஆகும். அதுவே ஒரு சவரன் ரூ. 71,880க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனைத் தொடர்ந்து 24 கேரட் 1 கிராம் ரூ. 9801 ஆகும். ஒரு சவரன் ரூ. 78,408க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அதே விலையில் ரூ. 120க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. நம்ம காலையில் போட்டிருந்த வீடியோவில் தங்கத்தோட விலை கிராமிற்கு இன்று ரூ. 60லேருந்து ரூ. 100 வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று ரூ. 85 குறைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம 9000க்கு கீழே போகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ 9000க்கு கீழே வந்திருக்கு. நிறைய பேர் வந்து இப்போ சீட்டு கட்டாமல் பே பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாகவே இருக்கும். மறுபடியும் மதியம் ஏதாவது அப்டேட் இருக்கா, இல்லை நாளைக்கு அப்டேட் அப்படி சப்போஸ் இல்லைன்னா நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா, மதியம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 9000க்கு கீழே வந்துருச்சு. ஸோ 8700 800 அந்த ரேஞ்சில் வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ குறையும் முகத்தில் தான் தங்கம் இருக்குங்க. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க இதுதான் லோயஸ்ட் ரேட், இன்னும் கொஞ்சம் குறையும் இன்னும் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறத விட உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ஒரு 10 கிராம் வாங்குற இடத்துல ஒவ்வொரு கிராமாக வாங்கி வச்சிங்கன்னா கூட நீங்கள் சராசரி மதிப்பு பார்க்குறப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா பேலன்ஸ் ஆயிரும். சப்போஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, ஒரு இன்கேஸ் வந்து 8500 வந்தால் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ 8700 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப அதிகரிக்க ஆரம்பிச்சதுன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து அது லாஸில் தான் போக முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் 8800 900 9000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஓகே இந்த ரேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுதான் உங்களுக்கு சராசரியாக இருக்கும். ஏன்னா தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த ஒரு வாரமாக வந்து இறங்கிட்டு இருக்கு, இன்னும் ஒரு 10 நாள் இறங்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. சர்வதேச அளவில் திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து தான் டக்குன்னு வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிறது கோல்டில் தான். அதனால் தங்கத்தோட விலை சட்டுன்னு அதிகரிக்கவும் செய்யும் குறையவும் செய்யும். அதனால் உங்களுக்கு வந்து எது லோயஸ்ட் ரேட் இது ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கையில் அமௌண்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. வெள்ளி அது போல் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளி வந்து தங்கத்தில் மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறத விட தங்கம் லாங் டேர்மில் கன்ஃபார்மாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். வெள்ளியும் இன்க்ரீஸ் ஆகும் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து டக்குன்னு இப்போ 120 இருக்குன்னா டக்குன்னு ஒரு ரூ. 4 5 கிராமுக்கு குறையும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தங்கம் கோல்டு கடைக்கு போகிறீங்க, தங்கம் ஒரு 2 கிராம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அப்போ ஒரு ரூ. 100 120 போட்டு 1 கிராம் மட்டும் காயினாக வாங்கிட்டு வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக நீங்கள் சேர்த்து வச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் கடைக்கு போகிறீங்களோ அப்போ 1 கிராம் 2 கிராம் நீங்கள் வந்து வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வெளியில் வந்து பொருட்களாக வாங்கினுங்கிறத விட காயினாக வாங்கினீங்கன்னா 999 போட்டு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே இருக்குங்க. ஸோ தங்கம் மற்றும் வெள்ளியிலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு செய்தியாக தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இன்று வந்து நம்ம காலையில் சொன்னது போலவே தங்கத்தோட விலை இன்று வந்து குறைஞ்சிருக்கு. வெள்ளியோட விலையிலும் மாற்றம் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையிலும் மாற்றம் இல்லாமல் தான் இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்குது தங்கம் விலை குறைவதற்கு. ஸோ இன்னும் எப்படி குறையுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.